நிமிர்ந்து நில் துணிந்து சொல் என்கின்ற அந்த திட்டம். அதை கேட்ட உடனேயே எனக்கு ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வந்தது. எழுத்தாளர் பாலகுமாரன் எழுதிய கரையோர முதலைகள் என்கின்ற புத்தகம். ஸ்வப்னா தான் கதாநாயகி. சின்ன பெண். அவ ஒரு ஒரு 16-17 வயசு பெண்ணு. வீட்டில் வறுமை, அவளை கவனிக்க ஆள் கிடையாது. அந்த பகுதியில் ஒரு ஃபோட்டோ கடை வைத்திருந்த ஒரு ஆள் தினம் இவளை கூப்பிட்ற, பாப்பா சாக்லேட் சாப்பிடு, பாப்பா பிஸ்கெட் சாப்பிடு. அப்போ எவ்வளோ பெருசாக அந்த மனசுக்கு அது இருக்கும் தெரியுமா? வீட்டில் கவனிப்பு இல்லாத சின்ன குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு ஒரு ஆள்கிட்ட கூப்பிட்டு அதை சாக்லேட்டு பிஸ்கெட்டு கொடுத்தா, நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்க இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். முதல் வார்த்தை என்ன வரும்னா, பாப்பா நீ ரொம்ப அழகாக இருக்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அந்த வயதில் அது தேவையில்லாத ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடனே அம்மாட்ட போய், அம்மா அந்த அங்கிள் சொல்கிறாருமா எனக்கு சாக்லேட் கொடுத்துட்டு நீ அழகாக இருக்கன்னு அவர் சொல்கிறாருமான்னு அம்மாட்ட போய் சொல்லணும். இதுதான் நிமிர்ந்து நில் துணிந்து சொல் என்பது. இதுதான் நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு இப்படி சொல்லுவதற்கு நாம் இருக்கிறோமா? ஒரு தாயாக, தந்தையாக, ஆசிரியராக, அரசாங்க அலுவலர்களாக நாம் ஒவ்வொருவரும் நம்மை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு, ஒரு குழந்தைக்கு இது நடக்குதுன்னா அந்த பெண் குழந்தை யாரிடம் போய் இதை முதலில் சொல்லுவாள்? அம்மாட்ட சொன்னா அடி விழும், படிப்பை நிறுத்திடுவாங்க, இனிமேல் ஸ்கூலுக்கு போக விட மாட்டாங்க, அதனால நான் பேசாம இருந்துக்கிறேன். இப்படி சொன்ன ஆளு அவரை பத்தி வீட்டில் சொல்ற, வாயமுடு, அவரை பத்தி போய் சொல்ற, அவர் நம்ம உறவுக்காரரு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவரு, ஏதாவது சொன்னியோ பிச்சு எறிஞ்சிருவேன். இப்படி பதில்கள் வரக்கூடுகிற வீடாக இருந்தால் குழந்தைகள் பேச மாட்டார்கள். நண்பர்கள், நம்முடைய சமூகத்தினுடைய மாபெரும் இழப்பு என்பது குழந்தைகள் நம்மிடம் பேச பயப்படுகிற ஒரு நிலைமை இருந்தால் அதுதான் ஒரு சமூகத்தினுடைய மரணம். அந்த அந்த நீ கிளம்பிட்டல்லம்மா, இன்னைக்கு நீ கிளம்பிட்டு என்னை கொஞ்ச நேரம் வீட்டில் தனியாக இருக்க சொன்னல தாப்பா போட்டுக்கிட்டு, அப்போ வந்து அந்த 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 அங்கிள் வந்தாருமா, நம்ம உறவுக்காரர் நீ சொல்லுவல்ல, அவர் வந்தாருமா என்றால், ஐயோ என்ன இது ரியாக்ஷன் இல்லை. அப்புறம் சொல்லாத, அது சரிடா என்னடா ஆச்சு, என்னம்மா பண்ணாங்க, என்னடா நடந்தது, அப்படியே எனக்கு சொல்லுடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் நீ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே கண்ணு, சொல்லு என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மாவோ, ஒரு சித்தியோ, ஒரு ஆசிரியரோ ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் இருக்க வேண்டும். அதுதான் நம் குழந்தைகளை காப்பாற்றும். அம்மாட்ட சொல்ல முடியாது, அப்பா குடிகாரர், ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து வாயாடின்னு ஸ்வப்னாவை வந்து ஏற்கனவே திட்டிட்டு இருக்காங்க, யார்ட்டையும் சொல்ல முடியாது. அவளுக்கு உண்மையிலேயே வாழ்க்கையில் இருந்த ஒரே ஒரு பிடிப்பு அந்த ஃபோட்டோ கடை ஆள் தான். ஏன்னா அவன் தான் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறான், சாக்லேட் கொடுக்குறான், பிஸ்கெட் கொடுக்குறான், பாப்பா நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறான். அப்போ ஒரு குழந்தைக்கு, ஒரு பெண் குழந்தைக்கு எது நடக்கவே கூடாது என்று நாமெல்லாம் நினைக்கிறோமோ நண்பர்களே, அது அந்த குழந்தைக்கு நடக்கிறது. அதை வாங்கி கொண்டு வெளியிலே சொல்லாமல் அந்த கஷ்டமான பருவத்தை தாண்டி வருகிறாள். நம்ம என்ன நினைக்கிறோம்? குழந்தைகள் ஈஸி டார்கெட் என்று கயவர்கள் நினைக்கிறார்கள். ஏன் பேசாது, வெளியில சொல்லாது, ஈஸி டார்கெட் அப்படி நினைக்கிறோம். அதான் உண்மை. இவ வாய் திறந்து எதுவுமே சொல்லல. ஆனா என்ன ஆகுதுன்னாக்க, காலம் கடந்து விடுகிறது. கொஞ்சம் பெரிய பிள்ளையாயிட்டா, படிச்சுட்டா, வேலைக்கு போயிட்டா, அப்புறம் திருமணம் ஆயிருது. ஆனா இந்த ரணம் என்பது வாழ்க்கை முழுவதும் கூட இருக்கிற வலி. இது குழந்தையா இருக்கும் போது இது தெரியாவிட்டாலும் வளர்ந்த பிறகு ஒவ்வொரு நாளும் உறுத்துகிற ரணம், மரண வலி. இந்த வலி ஸ்வப்னா தன்னுடைய கணவனான தியாகுவிடம் போய் சொல்லுவதாக பாலகுமாரன் எழுதுகிறார். அந்த பகுதி தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஒவ்வொரு கதையிலிருந்தும் வாழ்க்கைக்கான பாடம் கிடைக்கிறது நான் சொன்னேன் இல்லையா? ஸ்வப்னாக்கு இப்ப திருமணம் ஆயிருச்சு, இப்ப அவளுக்கே குழந்தை இருக்கு. ஆனா அதை மறக்க முடியல. இந்த நைட் மேர்னு சொல்லுவாங்கல்ல, இரவு சில சமயத்துல அப்படி தூக்கி வாரி போட்டுக்கிட்டு எழுந்து கூனி குறிக, ஐயோ என்னை இப்படி அந்த ஒரு கஷ்டத்துக்கு அவன் ஆளாக்கிட்டானே, அந்த அவமானத்திலிருந்து, அந்த அருவருப்பிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு நரக வாழ்க்கையை அந்த குழந்தைகளுக்கு இந்த சமூகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அவ 80 வயசு பாட்டி ஆனாலும் அந்த அந்த அவமானத்திலிருந்து அவளால் வெளில வர முடியாது. தன்னுடைய கணவன்கிட்ட சொல்றா, அவ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இதை சொல்லுகிற மாதிரி ஒரு கணவன் கிடைப்பது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம்னு யோசிச்சு பாருங்களேன். கணவன் கிட்ட போய் சொல்றா, தியாகு என்னால் இதை மறக்க முடியல, இதில் வெளியில வர முடியல. அப்போ தியாகு என்கிற அந்த கதாநாயகன் அவள்கிட்ட சொல்றான். அதுதான் அந்த கதையில் இருக்கிற மைய புள்ளி. ஒரு பாசுரத்தை சொல்றான், ஆழ்வார் பாசுரம். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர் தரினும் வித்துவ கோட்டம்மா ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே என்று ஒரு ஆழ்வாரனுடைய பாசுரம். அந்த ஆழ்வார் வந்து கடவுள்கிட்ட பார்த்து சொல்றாரு,
கையில கட்டி இருக்கு. அந்த காலத்துல அனஸ்தீசியா எல்லாம் கிடையாது தானே, மயக்க மருந்தே கிடையாது. அந்த காலத்துல கட்டி வந்தா அந்த டாக்டர் வந்து அந்த கட்டி எப்படி எடுத்திருப்பாரு? கண்ணை மூடிக்கும், அப்படி திரும்ப வலிக்கும், அவனை 2 பேர் பிடிங்க, காலை 2 பேர் பிடிங்க, அப்படியே அறுக்க வேண்டியதான். ஏன்னா மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. விஞ்ஞானம் நமக்கு எவ்வளவு உதவி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் நண்பர்களே. அன்னைக்கு அந்த கட்டியை அப்படியே சீழோட மருத்துவன் கட்டி வெட்டி எறிகிறான். உடனே நோயாளி என்ன பண்ணுவான்? மருத்துவன், அட பாவி, என்னை வெட்டிட்டியேன்னு டாக்டர் அடிப்பானா? மாட்டான். என்னுடைய நோயை நீ தீர்க்க வந்தாயே என்று மருத்துவரை அந்த நோயாளி கட்டி தழுவி வாழ்த்துவான். அப்படி கடவுளே, நீ எனக்கு கஷ்டங்களையே தந்தாலும் நான் உன்னை வாழ்த்துவேன் என்பது ஆழ்வாரினுடைய பாடல். இந்த பாடலை தியாகு ஸ்வப்னாட்ட சொல்லிட்டு, ஸ்வப்னா, வாழ்க்கை என்பது ஒரு மருத்துவன் மாதிரி. வலிக்க வலிக்க உன்னுடைய கட்டிகளை, உன்னுடைய ரணங்களை, உன்னுடைய பிரச்சனைகளை அது அறுத்து எரியும். அதை அறுத்து எறிவதாலே வாழ்க்கையை நீ வெறுத்து விடாதே. அந்த மருத்துவனை நோயாளி காதலிப்பது போல நீ வாழ்க்கையை இனிமேல் காதலிக்க வேண்டும். நடந்ததை நினைத்து கொண்டிருக்காதே. இதுதான் நிமிர்ந்த நில். இது பெண் குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற எல்லாருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்கிறேன். வாழ்க்கை நமக்கு அவமானங்களை தரும், தோல்விகளை தரும். நல்லா போயிட்டே இருக்கிறப்ப டொம்முன்னு கீழே விழுந்துருவோம். யாரு பிடிச்சி தள்ளினானே தெரியாது. கடைசி மட்டும் எவன் கை தூக்கி விட்டுறதா வந்து நிக்கிறானோ அவன் தான் தள்ளி விட்டுருக்கான், அதுவே நமக்கு தெரியாது. பின்னாடி நிக்கிறவன் தள்ளி விடுறான். அவமானங்கள், வேதனைகள் இவ்வளவும் இருக்கிற போது இந்த வாழ்க்கையே வேணான்னு தோணுது இல்ல? ரொம்ப குறிப்பா அந்த இளமையிலே 10 பருவத்தில் அது ரொம்ப தோணும். நான் போயிட்டாதான் என்னை பத்தி இவங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு வெறி வரும். நம்முடைய ஊடகங்கள், நண்பர்களை நான் இதை சொல்லுவதற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள், தற்கொலைகளை குளோரிஃபை பண்ணுவது நம்முடைய ஊடகங்கள். தற்கொலைகளை பற்றி திரும்ப 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 காட்டுகிற போது 10 பருவத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு அதுவே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. தற்கொலைகளை நம்ம குளோரிஃபை பண்ணக்கூடாது. நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம சொன்னோம், ஏ என்னடா அது கீழே விழுந்துட்டு அவ்வளவுதானே, எந்திரிச்சு நில்லு, எந்திரிச்சு நில்லு, பார்க்கலாம். ஏங்க நாமெல்லாம் நடக்க கத்துக்கிட்டப்போ என்னங்க நடந்தது? ஒரு அடி வச்சோடனே கீழே விழுந்துருவோம். உடனே அம்மா வந்து, ஐயோ என் பிள்ளை விழுந்துருச்சுன்னு தூக்குவோம். அப்பா சொல்ல, விடு விடு, நடக்க விட அவனை, அப்படித்தான் விழுவான். 2 தடவை விழுந்தாதான். முதல்ல சைக்கிள் ஓட்டினப்போ என்ன ஆச்சு? முதல்ல அடி வச்ச உடனே பேலன்ஸ் நமக்கு வந்துருச்சா? நம்ம என்ன சூப்பர் மேனா? கீழே விழுந்து முட்டியில் அடிபட்டு எச்ச துப்பி அது மேலே பேப்பரை ஓட்டிட்டு திரும்ப சைக்கிள் பின்னாடி ஓடின ஆட்கள் தானே நாமெல்லாம். ஒரு தடவை விழுந்துடும், ஐயோ நான் சைக்கிளில் இருந்து விழுந்து விட்டேன், இனிமேல் நான் சைக்கிளில் ஏற மாட்டேன். நீ வாழ்க்கை முழுக்க சைக்கிளை ஓட்ட முடியாது. நீ சைக்கிள் ஓட்டலன்னா பைக் ஓட்ட முடியாது, பைக் ஓட்டலன்னா கார் ஓட்டுறதுக்கு கூட பேலன்ஸ் வராது. அப்ப முதல் அடி கீழே விழுவதுதான். நண்பர்களை, யார் தோல்வியோட அடைந்தவர்கள்? அவன் தோத்துட்டான்னு யாரை சொல்லுவீங்க நீங்க? கீழே விழுந்தவனியா? கீழே விழுந்த பிறகு எந்திரிக்காம இருக்கிற சோம்பேறி தான் தோத்து போனவனே தவிர கீழே விழுந்தவன் தோத்து போனவன் கிடையாது. அப்ப ஒவ்வொரு முறையும் பாலகுமாரன் எழுதிய கரையோர முதலைகள் கதையில வருகிற தியாகு ஸ்வப்னாவுக்கு சொல்லுவதை நான் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமான நாட்கள், பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் எனக்கு நானே சொல்லிப்பேன். வாழ்க்கை என்பது ஒரு மருத்துவன் போல. உங்களுடைய மாவட்ட ஆட்சியருக்கு தெரியும், அவருடைய மனைவியும் கூட அறுவை சிகிச்சை நிபுணர் தான். ஒரு பகுதியை கட் பண்ணி எடுக்கணும்னா எடுத்துதான் ஆகணும். எதனால? பாக்கி இருக்கிற உயிரும் உடலும் நலமோடு இருப்பதற்கு ஒன்றை இழப்பதென்றாலும் இழந்துதான் தீர வேண்டும். வாழ்க்கை நமக்கு அவமானங்களை தருகிறது என்றால் வாழ்க்கை ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவன். நம்மிடமிருந்து சில விஷயங்களை காயப்படுத்தி திரும்பவும் நான் எழுந்து நடப்பதற்கு வாழ்க்கை உதவுகிறது. எனவே உங்களுக்கு நம்பிக்கை துரோகிகள் இருக்கிறார்களா? இந்த கேள்விக்கு இல்லைன்னு எனக்கு தெரிந்து ஒருவர் கூட பதில் சொன்னது கிடையாது இதுவரை. ஒரு 10 வயசு கீழே இருக்கிறவன் யாராவது சொல்லுவான். ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு நம்பிக்கை துரோகிகளை சதே பக்கத்திலே இருக்கான், கூடவே பிறந்திருக்கு, அவனைத்தான் நம்பினேன், கடைசியில் அவன் தான் என் முதுகில் குத்திட்டான். நான் நினைக்கவே இல்லை மேடம், இவ போய் எனக்கு இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை, கடைசியில் அவன் தான் செஞ்சு. இந்த கதை இங்கே யாருக்கு இல்லை, எல்லாருடைய கதை இதே கதை தான். நம்பிக்கை துரோகிகளை சந்திக்கும் போது திரும்ப பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும் உங்களுக்கு? தூக்கிடலாமா? அப்படி நினைக்காதீங்க. துரோகிகள், நம்பிக்கை துரோகிகளை பார்க்கிற போது நீ என்னுடைய குரு என்று மனத்துக்குள் அவர்களை வணங்கிக் கொள்ளுங்கள். இந்த மேடம் என்ன பேசுது? நம்பிக்கை துரோகியை பார்த்தா முடிஞ்சா குத்தணும்,
இல்ல விலகியாவது போகணும். துஷ்டனை கண்டா தூரம் விலக, நம்ம ஊர்ல சொல்லியிருக்காங்கல்ல, நீ குருன்னு வணங்க சொல்றாங்களே இவங்க, வணங்குங்கள். ஏனென்றால் இனியொரு தடவை நாம் ஏமாந்து விடாமல் இருக்கிற பாடத்தை அவன்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றான். 2வது முறை ஏமாந்துட்டேனாக்க டூ பேட், உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் முதல் தடவை ஏமாந்த பிறகு ஒரு பாடம் கிடைக்கிறது அல்லவா, அந்த பாடத்தை உன்னை ஏமாற்றியவன் தான் உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான். பாலகுமாரனுடைய கதையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம் இதுதான்.